தமிழ் நியூஸ் நேரல் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய திரு ரஜினி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே இந்த அரசு அமைந்தவுடன் குதிரை பேர விவகாரம் சம்பந்தமான ஒரு வழக்கு, அதில் அவர் கூட எஃப்ஐஆர்ல அவர் பேர் கூட இல்லை. ஆனாலும் அவர் கைது செய்ய நோக்கோடு அந்த அரசு இந்த அரசு எவ்வளவு வீரியமா செயல்பட்டதை நம்ம பார்த்தோம். அதற்கு முன்ஜாமீன் கிடைத்தது. இப்போ அது கூட இன்னும் முன்ஜாமீன் வாங்கி 10 நாள் கூட ஆகல. அதற்குள்ள மற்றொரு ரெய்டு டிவிஎஸ்சி நேற்று தினம் பார்த்துருப்போம். இப்போ அது சம்பந்தமாகவும் இப்போ அவருக்கு தொடர்ந்து நெருக்கடி. சுப்ரீம் கோர்ட்ல நாளைக்கு இந்த முன்ஜாமீனுக்கான மனு வர இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்ததனுடைய எதிரொலியாக எப்படி இந்த விவகாரத்தை பாக்குறீங்க? தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நிறைய நாள் கழிச்சு உங்களுடைய வலைவலியில நான் பங்கேற்கிறது எனக்கு உள்ளபடியா மகிழ்ச்சியா இருக்கு. அதே மாதிரி இன்றைக்கு இந்த கேஸ் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஒரு வழக்கு தொடர்ந்து ஏற்கனவே அந்த குதிரை பேர வழக்குல எஃப்ஐஆர்ல பேரே இல்லாத போதும் அவர் காரணம்னு சொல்லி வலைவீசி தேடுகிறது போலீஸ் அப்படின்லாம் செய்தியை போட வச்சு இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு செய்திகளா உலா அதுல முன்ஜாமீன் வாங்கி இன்னைக்கு டெய்லியும் காலை மாலை இருவேளையும் சைன் போட்டு வந்துன்னு இருக்காரு. அந்த கேஸ்ல ஒண்ணுமே இவரை பண்ண முடியலையே, அந்த கேஸ்ல எப்படியாவது இவர் உள்ள வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. எஃப்ஐஆர்லயே பேர் இல்ல, பட் காவல்துறை இவர்கள் ஏவல் துறையாக வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால நான் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரே ஒரு நாளாவது சிறையில வச்சுட்டா தே ஆர் சாட்டிஸ்ஃபைடு. சோ அவங்களுக்கு ஒரு முழு திருப்தி. ஏன்னா கரூர் தேர்தல் வருது, இடைத்தேர்தல் வருது. இத மையமா வச்சு கரூர் இடைத்தேர்தலை எப்படியாவது ஜெயிச்சிடணும். கரூர் தேர்தல்ல அதிமுக ஜெயிச்சிருச்சு, ஆனா தாவேகா ஜெயிக்கல. அது இன்றைய முதலமைச்சரை தூங்க விடல. அதை தூங்க விடாத விளைவாக அங்க அதிமுக யார் ஜெயிச்சாரோ அவரை குதிரை பேரம் செய்து இன்றைக்கு தாவேகாக்கு இழுத்து வச்சிருக்கிறாங்க. அவரே சொல்லியிருப்பாரு, ஐயா நீங்க என்ன கூட்டு வந்துட்டீங்க, இன்னொருத்தர் பெரிய ஜாம்பவானுங்கிறார் கரூர்ல, அவரை மீறி நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் தாவேகான்னு சொல்லியிருப்பாரு. யாரு அதுன்னு கேட்டா த நேம் இஸ் செந்தில் பாலாஜி. சோ அவர் இருக்கிற வரையும் நம்ம கரூர்ல ஜெயிக்க முடியாதுங்க ஐயா அப்படின்னு விஜயபாஸ்கரே சொல்லியிருப்பாரு. அதனால அவரை எப்படியாவது ஒரு வழக்குல சிக்க வைக்கணும். சார் குதிரை பேர வழக்கு இளையராஜா புகார் கொடுத்திருக்கிறாரு அப்படின்றதே அது ஒரு ஜோடித்த வழக்கு. இன்னைக்கு எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆஸ்டின் அவர்களாக இருக்கட்டும், வேப்பனஹள்ளி சீனிவாசனாக இருக்கட்டும் வெளியே சொல்றாங்க, இவங்கெல்லாம் எங்கிட்ட வாரிய தலைவர் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, மினிஸ்டர் கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அது கவர்னர் கிட்ட நாங்க கொண்டு போயிருக்கோம். ஒண்ணுமே இல்லாத ஒரு கேஸ இவர்கள் எப்படியாவது செந்தில் பாலாஜி அவர்களை டார்கெட் செய்து இந்த வழக்குல அவர் உள்ள கொண்டு வர, எஃப்ஐஆர்ல பெயர் இல்லாத போது அவர்களை கைது செய்ய வேண்டும், அவரை கைது செய்ய வேண்டும் என்று தமிழக காவல்துறை முழுவீச்சோடு செயல்பட்டது. அதை முன்ஜாமீன் கொடுத்து நீதிமன்றம் நிறுத்தி விட்டது. அதனால இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கையெழுத்து போட இப்பதான் 4வது நாள். சோ 4 நாள் வெளியே வர்ற உடனே இவர் எங்க இருக்காரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை பார்த்துருச்சு. சோ லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் மாரிஸ் ஹோட்டல்ல தான் தங்கி இருக்கிறாரு. இவர் அடுத்து ரைடு காலையில 7 மணிக்கு ரைடு போது 9 மணிக்கு மாரிஸ் ஹோட்டல்ல போய் அவரிடம் அந்த ரூம்ல ஏதாவது வச்சிருக்காராங்க சர்ச் பண்ணிருக்காங்க. அப்படி சர்ச் பண்றப்ப ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு சைன் வாங்கி ஒரு காப்பியை இவருக்கு ஒரு காப்பி அவங்களும் எடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ ஒண்ணுமே இல்லாத இந்த கேஸ்ல சார் ஏற்கனவே இதே இவர்கள் இந்த டாஸ்மாக் ஊழல்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நான் ஆதாரபூர்வமாக சொல்லுகிறேன், தமிழ்நாடு அரசாங்கம் அமலாக்கத்துறை சோதனைக்கு எதிராக டாஸ்மாக் விவகாரம் குறித்து தொடர்ந்த வழக்கு SLPCRL 7958/2025 வழக்கில் ஈடி விசாரணைக்கு உச்ச நீதிமன்றம் விதித்த தடை தற்போது வரை நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதே வழக்குல அமலாக்கத்துறை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த கவுண்டர் அபிடவிட்டை மையமாக வைத்து தமிழ்நாடு டிவிஎஸ்சி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அதாவது விசாகன் IAS உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது. டாஸ்மாக் மேலாளர்களின் புகார் மற்றும் சர்ப்ரைஸ் ரைடு மூலமாக டிவிஎஸ்சி பதிவு செய்த 41 எஃப்ஐஆர்களை இணைத்து ஈடியின் சென்னை மண்டல அலுவலகம் பாகம் 2 3/10/2029 வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதாவது டிவிஎஸ்சியோட பேஸ்மெண்ட்ல தான் அன்னைக்கு டாஸ்மாக் சம்பந்தமாக ஈடியே வழக்கு பதிவு செஞ்சது. இப்ப இவங்க பேசிஸ்ல ஈடிக்கு போகுது. இப்ப ஈடிக்கு உச்ச நீதிமன்றம் தடை விதிச்சிருச்சு. அப்ப எப்படி சார் ஈடிக்கு போன கேஸ் டிவிஎஸ்சி திரும்பி எடுத்துட்டு கொண்டு விசாரிக்கும்?
விசாரணைக்கு உச்ச நீதிமன்றம் தடை விதித்து நீங்க டாஸ்மாக் உள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு சார். ஆனா இன்னைக்கு இவங்களுக்கு ஒன்னே ஒன்னா சார், நான் ஒண்ணு ஓப்பனா பேசலாம் சார். 5ஆம் தேதி சட்டமன்றம் கூடுது சார். அவருக்கு டைலாக் இல்ல சார் பேசுறதுக்கு. மானிய கோரிக்கை என்ன சார் டைலாக் பேசுவார்? நம்ம முதலமைச்சர் டைலாக் பேசி பழக்கப்பட்டவர். மெர்சல் படம், சர்க்கார் படத்துல நம்ம பார்த்துட்டோம், டைலாக் பேசுவார். இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த ஸ்கிரிப்ட் அவர் பேசலாம், எனக்கு கேளுங்க. நான் சென்ற சட்டமன்றத்திலே சொன்னேன், நான் தொட்டவங்களையும் விட மாட்டேன், தொட்டா விட மாட்டேன் என்று சொன்னேன். தொட்டவர்களாக நான் இன்றைக்கு கருதப்படுபவர் இங்க இருக்கிற எம்எல்ஏவாக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள். இன்றைக்கு காவல்துறை அவரை தேடிக்கொண்டிருக்கிறது. இல்லைன்னா சிறையில போட்டு இன்றைக்கு அவர் சிறையிலே இருந்து கொண்டிருக்கிறார். அவரை போல இன்னும் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் பேசுற ஸ்கிரிப்ட் ரெடி பண்றதுக்காக அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை குறிவைத்து இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் காய்களை நகர்த்தி வருகிறார். இதற்கெல்லாம் அஞ்சக்கூடிய இயக்கம் திமுக அல்ல. திமுக சிறை நிரப்பக்கூடிய போராட்டத்தை பார்த்தது இதே எங்களுடைய ஆளுங்கட்சி திமுக 2021 2026 வரைக்கும். அதே 2023 அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டார் இடியிலிருந்து கைது செய்யப்பட்டு 410 நாள் சிறையில இருந்தார். சிறையிலிருந்து வெளியே வந்தவுடன் எங்கே விட்டு சென்ற பணிகளை எல்லாம் மீண்டும் தொடர்ந்து அதே களப்பணியாற்றி சிறையில இருந்தாலும் 2024 கரூர்ல ஜோதிமணி ஜெயிக்கிறாங்க. அதற்கு காரணம் யாரு? அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் உழைத்த உழைப்பு. அதனால இவர் எங்க இருந்தாலும் ஒரு மூத்த பத்திரிகையாளர் கூட ஒரு இதா சொல்லியிருப்பார், நகைச்சுவையா சொல்லியிருப்பார், மோடி நிக்கிற தொகுதியில அண்ணன் செந்தில் பாலாஜி எத்தனை போய் நிக்க வச்சா மோடியவே தோக்க வச்சுட்டு வந்துருவாரு. அப்படிப்பட்ட திறமை வாய்ந்தவர் அண்ணன் செந்தில் பாலாஜின்னு. அதனால அப்படிப்பட்ட ஒரு நபரை கண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மைனாரிட்டி முதல்வர் இப்படி பார்த்து பயப்படுகிறார் என்று சொன்னால், எங்களுடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்து முதல்வருக்கு ஏன் இவ்வளவு பயம் தெரியல சார்? இது சட்டத்திற்கு எதிரானது, ஜனநாயகத்திற்கு எதிரானது. இன்னைக்கு சொல்றோம், நாளைக்கு உச்ச நீதிமன்றத்துல நாங்க மேல்முறையீடு போயிருக்கோம். நாளைக்கு தீர்ப்பு வரப்போகுது. நிச்சயமாக உறுதி ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டாக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு கண்டிப்பாக ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைக்கும். எங்களுடைய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் முன்ஜாமீன் பெற்றே தீருவார். சார், இப்போ உங்களுடைய நம்பிக்கையை தெரிவிச்சிருக்கீங்க. நாளை தினம் சுப்ரீம் கோர்ட்ல முன்ஜாமீன் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த தாவேகா அரசு பொறுப்பேற்றதிலிருந்து பல கைது நடவடிக்கைகள்ல ஈடுபட்டிருக்காங்க. அதுவும் செலக்டிவா தொட்டா விடமாட்டேன், தொட்டவங்களையும் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி பல டைலாக்லாம் பேசினாரு நீங்க சொன்னது போல சட்டசபையில. ஆனால் அந்த பூத கண்ணாடி, அந்த ஊழல் என்கிற பூத கண்ணாடி அது திமுகவினர் மீது மட்டும்தான் அந்த அரசியல் பழிவாங்கும் நோக்கத்திற்காக பழிவாங்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்படுது. உங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டார். இப்பொழுது ஒரு சிட்டிங் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் இன்று வரை தற்போது வரை சிறையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஏவா வேலு அமைச்சர், முன்னாள் அமைச்சர், அவங்களுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டது. அவர்களையும் டார்கெட் செஞ்சாங்க. ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் மீது மட்டும் ஒரு ஸ்பெஷலான ஒரு கண்ணு வச்சு பாக்குறாங்களே. மற்றவங்க எல்லாம் கூட அவர்களா வாலண்டியரா ஏதாவது பேசி அவங்க மீது வழக்கு போட்டு சிறையில் அடைச்சாங்க. ஏவாவுல முன்னாள் அமைச்சர் அவர் மீது அந்த டிவிஎஸ்சி வழக்கு பாய்ந்தது, சம்மன் எல்லாம் கொடுத்தாங்க, லுக் அவுட் நோட்டீஸும் கொடுத்தாங்க. இவருக்கு மட்டும் அடுத்தடுத்து வரக்கூடிய நெருக்கடி என்ன உணர்த்துதுன்னா, இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய விஜயனுடைய கையாலாகாத தனம் என்ற ஒரு ஒற்றை வார்த்தையை உணர்த்துது. ஏன் கையாலாகாத தனம்னா, மக்கள் பிரச்சனை எவ்வளவோ இருக்கு சார். மக்கள் பிரச்சனை நிறைய இருக்கு. அதுக்கு போய் வேலை செய்யுங்கன்னா ஒரு முன்னாள் அமைச்சரை குறிவைத்து அவரை கைது செய்து உள்ள வைக்கணும். இதுக்கு ஒரு உதாரணம் ஆதவர்ஜுனா ஒரு ஸ்டேஜ்ல பேசியிருக்காரு, கரூர்ல எங்களுக்கு கணக்கு வழக்கு முடிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா ஒரு ஓப்பன் ஸ்டேஜ்ல ஒரு மிரட்டல் விடுறாரு அவரு. இன்னைக்கு பேசுனதுதான் இன்னைக்கு நடந்துனுக்குது. அப்போ நீங்க காவல்துறையையும் டிவிஎஸ்சியும் உங்க கட்டுப்பாட்டுல வைத்து உங்களுக்கு யார சிறையில போடணும்னு தோணுதோ அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு நீங்க ஜோடிச்சு நீங்க சிறையில வைப்பீங்கன்னா, இன்னைக்கு இந்த சட்டத்துக்கு எதிராக நீங்க எதுவுமே செய்ய முடியாது. நீங்க என்னதான் காவல்துறையை வச்சாலும் அடுத்த நீதிமன்றத்திற்கு வரணும். நீங்க நீதிமன்றத்துல நேத்துக்கு கேவலம் ஒரு 115 ஸ்பெஷாலிட்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டியோட இடங்களை தாவேகாவுடைய வழக்கறிஞர்கள் வாதாட தெரியாம கோட்டை விட்டு வந்திருக்காங்க. இதுக்கு போய் கோர்ட்ல போய் உங்களுக்கு நிக்க திராணி
இல்ல, கோர்ட்ல போய் வாதாட முடியல. உங்களுடைய இது வழக்கறிஞர்களால வாதாட முடியல. அப்படி ஒரு நிலையில இருக்கக்கூடிய இன்றைய முதலமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை ஏன் டார்கெட் பண்றாருன்னா, கரூர், அவருக்கு கரூர்ன்றது கரூர்ல அவர் தோத்துட்டாருன்றது அதான் நான் சொன்னேன். அவர் தூங்கல. அதற்கு காரணம் செந்தில் பாலாஜி மட்டும் அங்க இல்லைன்னா எப்படியாவது நம்ம அடுத்த இடைத்தேர்தலை எப்படியாவது முட்டி மோதியாவது ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பார்வை. அதே மாதிரி அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்து பயப்படுகிறார் விஜய். அண்ணன் செந்தில் பாலாஜி இங்க இருந்தா இடைத்தேர்தல் நடக்கிற பட்சத்துல நிறைய விஷயம், நிறைய தொகுதியில நம்ம கோட்டை விட்டுருவோம். அவர் அவ்வளவு ஃபீல்டு ஒர்க்கரு. அதே மாதிரி மக்கள் கிட்ட அந்த கொங்கு பகுதியில கோயம்புத்தூர்ல எல்லாம் அண்ணன் செந்தில் பாலாஜிக்குன்னு ஒரு நேம் இருக்கு. சோ அந்த நேமை எப்படியாவது இது பண்ண சார். அவரு சொல்றாரு தொட்டா விட மாட்டா, தொட்டவங்களே விட மாட்டேன்னு சொல்லிட்டு. மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் மாமூல் கேட்டிருக்காரு, விடாதீங்க, அவர் தொட்டுட்டாரு விடாதீங்க. அடுத்து நிறைய இடத்துல சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் செய்தியாளர்களை அடிச்சிருக்காரு. அவரை நீங்க அவர் தொட்டிருக்காரு செய்தியாளரை, விடாதீங்க, தொட்டவனை விட மாட்டேன்னு சொன்னீங்களே. ஸ்ரீவைகுண்ட சட்டமன்ற உறுப்பினர் என்னாச்சு? இன்னைக்கு அமைச்சர்கள் ஜெகதீஸ்வரி கொலை மிரட்டல் விடுறாங்க, அவங்க மேல ஆக்ஷன் எடுங்க சார். தொட்டா விட மாட்டா, தொட்டவங்களே விட மாட்டேன்னு சொன்னா அப்ப தாவே கால சேர்ந்து எதுனாலும் பண்ணலாம். அப்போ தொட்டவங்களை விட மாட்டேன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் யாரு? 100 கோடி ரூபாய் நிலத்தை அபகரிச்ச புகார்ல இன்னைக்கும் அவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு. அண்ணன் இவர் யாரு? சி விஜயபாஸ்கர் யாரு? குட்கா புகழ், குட்கால சிக்கனவங்க, லேண்ட் கிராபிங் பண்ணவங்க, இவங்களை எல்லாம் சேர்த்துட்டு தாவே கால வைக்கிறப்பையும் அவங்களாம் புனிதர்களாக மாறி விடுகிறார்கள். திமுகல ஊழலே பண்ணாத கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டும் இவருக்கு பூதம் வச்சு தேடுறாரு. என்ன போய் கேஸ் போடலாம், எதுல மாட்ட வைக்கலாம். ஏதோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் புகார் கொடுத்துட்டாரு, அந்த லிங்க் பை லிங்கா 12 பேர் அரெஸ்ட் பண்ணி அந்த 12வது நபர் செந்தில் பாலாஜி தான் இது காரணம்னு சொன்ன மாதிரியும் இவர்கள் ஜோடிக்கிறாங்க பத்திய வழக்குகள். இந்த மாதிரி இதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முதல்வர் விஜய் அவர்களே, தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது சர்வாதிகாரி ஆட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஜனநாயகம் என்பது ஜனநாயக உரிமைகளை இன்றைக்கு தாவே அரசாங்கம் முதல்வர் விஜய் அவர்களும் பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல ஒரு அதிமேதாவி இவரு சிடிஆர் நிர்மல்குமார், அவரு எங்க தலைவரை மு.க. ஸ்டாலின்ன்றது, வெளியே ஸ்டாலினுக்கு இதெல்லாம் தேவையான்றது. பல கட்சி மாறி பலப்பட்டறை நிர்மல்குமாருக்கு எங்க தலைவரை பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்ல. முதல்வர் விஜய் அவர்கள் இந்த மாதிரி வழக்குகள் சம்பந்தமாக வெளியே பேட்டி கொடுக்கறத விட்டு RSS ஜெட்டி போட்டு இருக்கிற, சாரி நான் தப்பா சொல்றேன், RSS ட்ரௌசர் போட்டு கொண்டு இருக்கிற நிர்மல்குமார் ஒரு RSS போர்வையில இன்னைக்கு தாவேக அரசாங்கம் சார்பா பேட்டி கொடுத்துன்னு தெரியுறாரு. அவர்லாம் சட்டத்துறை அமைச்சராக இருப்பதற்கே தகுதி இல்லாத நபர். ஏன்னா நீட் தேர்வு, நீட்ல வேண்டாங்க, கார்பெண்டர் வேலைக்கு போங்கன்னு பேசுறாரு. இவரெல்லாம் ஒரு சட்டத்துறை அமைச்சரா? மாணவர்களை இழிவாக பேசிய சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த மாதிரி அமைச்சர்களை வைத்துக் கொண்டு இவர்கள் மேல ஆக்ஷன் எடுங்க சார். ஒருத்தர் டேப்லெட் கட் பண்றேன்னு ஏடிஎம் கார்டுல கட் பண்றாரு, அவர் மீது நடவடிக்கை இல்ல. இப்படி தவறுகளுக்கு முழுமையாக தவறு செய்து கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களையும் கேபினெட் அமைச்சர்களையும் அவங்க அரசாங்கத்துல வைத்துக் கொண்டு வேண்டும் என்று அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு பவர்ஃபுல் பர்சன். இன்னைக்கும் சொல்றேன், அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள், நீங்க எவ்வளவு ஆட்டம் போறீங்களோ மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கரூரிலே முதல்வர் விஜய் அவர்கள் 10 டைம் போய் அவர் அங்க பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாலும் கரூர்ல டெபாசிட் கூட வாங்க முடியாத ஒரு நிலைக்கு தாவேகா செல்லும். அதான் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லுவாங்க. நிறைய பேரு ஏதாவது சாவியை மறைச்சு வச்சுட்டு கல்யாணம் நின்றுமா, அந்த மாதிரி ஏதோ ஒரு டைலாக் இருக்கு. அந்த மாதிரி இவர் அண்ணன் செந்தில் பாலாஜி இல்லைன்னா கரூர்ல ஜெயிச்சலாம் அப்படின்னு ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு இந்த வழக்குகள் எல்லாம் தொடரப்பட்டிருக்கிறது. நீதியின் முன்னால், நீதிக்கு முன்னால் அனைவரும் சமம், நீதி நிலைநாட்டப்படும். நாளைக்கு முன்ஜாமீன் என்பது அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உச்ச நீதிமன்றம் தரும் என்ற நம்பிக்கையில இருக்கிறோம். இல்ல சார், அதாவது சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது. அதை டைவர்ட் பண்ற மாதிரி ஒரு அமைச்சர், ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கக்கூடியவர் அது சம்பந்தமான ஒரு கருத்தை ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து சொல்றாரு அப்படின்னா, இப்போ ஒரு இடைத்தேர்தல் என்கிற ஒரு குறுகிய வட்டத்து பார்வை கொண்டுதான் அதை அணுகுறாங்களா, இல்ல அதையும் தாண்டி வேற ஏதேனும் ஒரு திமுகவில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிறார் திரு செந்தில் பாலாஜி, எனவே அவரை எப்படியாவது நம்ம ஒடுக்கிடணும், அவரை தனிமைப்படுத்திடணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக செயல்படுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது கூடுதலா இன்னொரு என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ தலைமையிலிருந்து ரியாக்ஷன்ஸ் வரும். இப்போ உங்களுடைய கழகத்தினுடைய தோழர்கள் யாரேனும் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டார்,
இப்படிதான் பல முன்னாள் அமைச்சர்கள் அ இந்த அரசால் வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட போது தலைமை ரியாக்ஷன் பண்ணியிருக்கு. ஆனா திரு செந்தில் பாலாஜி இப்ப அடுத்து தொடர்ந்து இப்போ நெருக்கடிக்கு உள்ளாகிறார்ன்னு சொல்லி நம்ம செய்திகள்ல பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் தலைவரிடமிருந்தோ, எதிர்க்கட்சி தலைவரிடமிருந்தோ ஒரு ஸ்ட்ராங்கான, போல்டான அறிக்கை இன்ன வரைக்கு வரலையே! இல்ல. இது நீங்க எப்படி பார்க்கணும்னா, அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டபோது ரியாக்ஷன் வந்துச்சு. அதே மாரி அண்ணன் மார்க்கண்டேயன் அவர்கள் கைது செய்யப்பட்டு ரியாக்ஷன் வந்துச்சு. அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள யாரும் இதுவரையும் கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில கூட இதுவரை ஈடுபடல. ஏன்னா, அவர் அவர் வந்து சட்டத்த நம்புறாரு. சட்டம் சட்டத்திற்கு முன்னால் என்னதான் இவங்க ஏவல் துறையாக காவல்துறையை பயன்படுத்தினாலும், இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு அரஸ்ட் பண்ணி அவள வந்து ஒரு நாள் கூட உள்ள வைக்கக்கூடிய அந்த அந்த வேலையில வந்து தாவேகா அரசாங்கம் அவங்களால அது முடியல. ஏன்னா, அதாவது பொய்ய வந்து நிறைய நாளைக்கு வந்து வச்சுக்க முடியாது. உண்மை ஏதோ அதை நிலைநாட்டப்படும். ஆனா நான் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது இன்னும் நம்பி போராடி கொண்டிருக்கிறார். போராட்டத்தின் முடிவிலே அவர் வெல்வார் என்று தலைமை நம்புகிறது. அவர் எங்க இருந்தாலும், அவர் எப்படி எந்த மாதிரி காலகட்டத்துல இருந்தாலும், எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல இருந்தாலும் அவர் மீண்டு வருவார். அவருக்கு அந்த தைரியமும் அவர்கிட்ட இல்ல அவர் சார். நேத்தே சொல்லியிருப்பாரு இப்ப பேட்டியில, 41 படியில இடங்கள்ல வந்து ரணமில்லை, வழியில் நேற்றைய தினம் பயமில்லை. இல்ல சார். நேத்து 41 இடங்கள்ல டிவிஎஸ்சி ரெய்டு பண்ணுது. அது வந்து தாவேகாவினுடைய அதிகார துஷ்பிரயோகம். அது வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிறது தானே திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஸ்டாண்டா இருக்க முடியும். அத வந்து நம்ம பதிவு செஞ்சிருக்கலாமே! அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை தவிர்த்து மீதி போன ரைடு எல்லாம் வந்து அவர் சம்பந்தப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 41 இடங்கள்ல 2, 3 இடம் மட்டும் தான் அண்ணன் செந்தில் பாலாஜியோட வீடாக இருக்கும். மீதி எல்லாமே அந்த டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட அந்த அந்த உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடங்கள். அந்த உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே ரைடு நடக்கும் போது அவர்களுடைய தமிழ்நாடு அரசுக்கு கீழே இயங்கக்கூடிய அதிகாரிகள். இன்னைக்கு விசாகன் ஒன்னும் வந்து சஸ்பெண்ட்ல எல்லாம் ஆகல. அவர் வந்து வேற துறைக்கு மாத்திருக்காங்க. அவர் இப்ப டாஸ்மாக்ல இல்ல, வேற ஏதோ ஒரு கிடங்குக்கு ஏதோ ஒரு இன்சார்ஜா போட்டிருக்காங்க. அப்போ அவருடைய வீட்டுல ரைடு நடக்கிறப்போ அது யாருக்கு அவமானம்? தமிழ்நாடு அரசுக்கு அவமானம், தாவேக அரசுக்கு அவமானம். இப்போ அவங்களுடைய சார்பாக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து ரவுண்ட் அப் பண்றாங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய வீட்டுல அவருடைய ரூம்ல வந்து சர்ச் பண்ணாங்க சார். அங்க எதுவுமே இல்ல. சர்ச் பண்ணி ஒரு 3 hours தான் போச்சு. அவரை இது பண்ணாத இன்னொரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் அவர் வந்து காக்க வைத்திருக்கிறார்கள். இல்ல அவரை வந்து வேண்டுமென்றே ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னா, உள்ளபடியா திமுக தலைமையில இருந்து கண்டன அறிக்கை வந்திருக்கும். நீங்க கண்டன அறிக்கை வராதனால ஏன் வரல அப்படின்ற ஒரு வாதத்தை என்னால ஏத்துக்க முடியாது. ஏன்னா இது வந்து அந்த லெவல் போல. அவங்க வந்தாங்க, கையெழுத்து வாங்கினாங்க, கிளம்பிட்டாங்க. இன்னும் சில இடங்கள்ல எந்தெந்த இடங்கள் என்று அண்ணன் செந்தில் பாலாஜி நேற்று பேட்டியில சொல்லியிருப்பார். நான் இப்பதான் வரேன், இங்க வந்து சைன் போடணும், அதனால நான் இதுக்கப்புறம் தான் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ராமேஸ்வரப்பட்டி அவருடைய தாயும் தந்தையும் இருக்கக்கூடிய இடத்துல போய் சர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சர்ச் பண்ணதுல என்னென்ன எடுத்துட்டு போனாங்க, என்ன கிடைச்சது, இல்ல ஆதாரமே இல்லாத சும்மா சொல்றாங்களா, எதுவுமே இப்ப வரைக்கும் அறிக்கையாக வரவில்லை. நேற்று அதாவது அஞ்சலி வந்திருக்கு. இன்னும் அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கு சார். அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கு. இல்ல இவரை வந்து வேண்டுமென்றே காழ்ப்புணர்ச்சியோடு இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் திமுக தலைமை பார்த்து கொண்டிருக்காது. ஏன்னா கொங்கு மண்டலத்தின் தளபதி என்று மக்களால் கொண்டாடப்படுபவர் அண்ணன் செந்தில் பாலாஜி. இன்னைக்கும் கோவையில போயிட்டு கரூர்ல நின்னவரு, கரூர் அரவக்குறிச்சி அங்க நின்று இருந்தவரு, இன்னைக்கு அப்படியே போயிட்டு அங்க கோவை தெற்கு போறார். கோவை தெற்குலயும் ஜெயிக்கிறார். அப்போ he already proved he is a strong man, he is a powerful man. அதனால அதுல எந்த சந்தேகமும் இல்ல. பார்க்கலாம் சார். இதுக்கு முன்னாடி இந்த வழக்கு வந்து எதை நோக்கி போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பை தரும் என்ற ஒரு நம்பிக்கையில இருக்கிறோம் சார். அப்படி இல்ல, இவங்க இன்னும் அந்த கைது நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் திமுக களத்துல இறங்கி இவருடைய காழ்ப்புணர்ச்சியோடு வந்து செய்கிற எல்லா வேலைக்கும் நாங்க களத்துல இறங்கி போராடுவோம் சார். நிச்சயமா பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார்.